ஒரே ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் ஒரு கமெண்ட் வந்து பார்த்துருந்தேன். அதை நான் கமெண்ட்டும் பண்ணியிருந்தேன் திருப்பி. பட் ஆனால் திருப்பி நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இது பொதுவாக அனைத்து மாணவர்களுக்கும் பொதுவான ஒரு சந்தேகமாகவே இருக்குது இது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாமுக்கு நம்ம தமிழ்நாடு சமச்சீரை படித்தா போதுமா, இல்லை என்சிஆர்டி புக்கை படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையாகவே சொல்கிறேன். தமிழ்நாடு சமச்சீர் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவு இல்லை, எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. தமிழ்நாடுக்கும் என்சிஆர்டிக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5% தான் இருக்கும். சரிங்களா? அதை வந்து உள்ளுக்குள்ளே கேட்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ லாஸ்ட்டாக நடந்த யூடிசி எக்ஸாமில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் புக் பேக் கொஷினை தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி எல்டிசி கொஷினை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் புக் பேக் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நடந்த ரிப்பீட்டட் கேள்விகள் இருக்குல்ல, அதை கேட்டு வச்சுருந்தாங்க. அது நம்மளுடைய தமிழ்நாடு சமச்சீர் புக்லேயே இருக்குது. இது நீங்கள் நம்பலனாலும் இதுதான் உண்மை. ஓகேங்களா? அது கொஞ்சம் உள்ளே போய் கேட்டிருந்தாங்க, அவ்வளோதான். சரிங்களா? அதனால் நீங்கள் தமிழ்நாடு சமச்சீர் புக்கை 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள புக் பேக்கை அத்தியாவசியமாக முடிச்சிருக்கணும். இந்த தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஹோம்கார்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். அதுமாதிரி டிஎன்பிசி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள புக் பேக்கு ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின், அதுக்கப்புறம் லைட்டாக அதை ஒரு ரீட் பண்ணிவிட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். இதில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் அதை படிக்க நேரம் இல்லை அப்படின்னா, நான் இது வரைக்கும் இதில் போட்டிருக்க வீடியோஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தாலே போதும். நீங்கள் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நேரம் கருதி இன்றைக்கான டாபிக் வந்து நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போன வீடியோவில் இந்த வேர்ல்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், அதாவது ஒலிம்பிக் போட்டி சம்மந்தப்பட்ட அனைத்து விதத்தையும் பார்த்துருந்தோம். அதாவது நவீன ஒலிம்பிக் போட்டி வந்து எப்போ ஆரம்பிச்சிது அப்படின்னா 1896 ஆரம்பிச்சிது. இந்த நவீன ஒலிம்பிக் போட்டியின் தந்தை அப்படின்னா கோபர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியை வந்து ஆரம்பித்ததே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அதில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதுதான் உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் ஒலிம்பிக் போட்டியை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆசிய போட்டி. இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது மிகப்பெரிய மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏசியன் கேம்ஸை ஆசியாட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஏஷியன் கேம்ஸை ஏஷியாட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இது வந்து 2022 லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சுது. இது சைனா ஹாங்ஸூ அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. சைனாவில் ஹாங்ஸூ அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. சைனா தான் வென்றுச்சு. சைனா தான் முதலிடம். அடுத்து 2026 ஜப்பான் தலைநகரம் ஜப்பான், அது நகோயா அப்படிங்கிற முக்கியமான இடத்துல வந்து நடக்க போகுது. ஜப்பானில் நடக்க போகுது. அதுக்கு அடுத்து 2030 வந்து கத்தார் தலைநகரம் தோஹாவில் வந்து நடக்க போகுது. 2034 ரியாத், அதாவது சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. இதில் ரொம்ப நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சு கொண்டது என்ன அப்படின்னா, 2022 சைனாவில் நடந்தது. 2026 வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் நகோயாவில் நடக்க போகுது. சரிங்களா? இதை யார் ஏஷியன் கேம்ஸை யார் ரெகுலேட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் கேம்ஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிறவங்க தான் இவங்க தான் ரெகுலேட் பண்ணுறாங்க. இது அவங்க தான் முதல் போட்டி, ஆசிய போட்டி வந்து பார்த்தீங்கன்னா முதல் போட்டி அது எங்கே நடந்துச்சு அப்படின்னா டெல்லியில் தான் நடந்துச்சு. சரிங்களா? எங்கே நடந்துச்சு அப்படின்னா டெல்லியில் தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 11 நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில். அதுக்கப்புறம் 1978 அப்புறம் இந்த ஏஷியன் கேம்ஸை யார் இப்போ ரெகுலேட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஏஷியா. ஓகேங்களா? அதாவது ஏஷியன் கேம்ஸ் ஃபெடரேஷன் தான் முதல் போட்டியை தொடங்கி அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க தான் ரெகுலேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது ஆசிய போட்டி சம்மந்தப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் அவங்க தான் மேற்கொண்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை யார் ரெகுலேட் பண்ணுறா அப்படின்னா ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஏஷியா வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. இந்த கேம்ஸ் வந்து யார் ரெகனைஸ்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கீகரிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து அங்கீகரித்து இதை நடத்துது. சரிங்களா? இதனோட மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவர் ஆன்வர்ட் அப்படிங்கிறது தான் இதனுடைய மோட்டோ. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் டெல்லியில் நடந்துச்சு. அப்போ 11 நாடுகள் கலந்துக்கிட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட 46 நாடுகள் வந்து அந்த ஆசிய போட்டியில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இஸ்ரேலும் பங்கெடுத்தாங்க. இப்போதைக்கு இஸ்ரேலை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் வந்து இப்போதைக்கு பங்கெடுக்கலை 1974லேருந்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காமன்வெல்த்தை பொறுத்த வரைக்கும் இதுவுமே இந்த காமன்வெல்த் போட்டியுமே 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். சரிங்களா? காமன்வெல்த் போட்டி. இந்த காமன்வெல்த் போட்டி ஃபஸ்ட்டு எங்கே நடந்துச்சு அப்படின்னா 1930 இந்தியாவில் முதல் சட்டமறுப்பு இயக்கம் நடந்துச்சு இல்லையா, சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். அந்த வருடம் தான் காமன்வெல்த் போட்டி வந்து கனடா, அங்கே ஹெமில்டன் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. கனடா ஹமில்டனில் தான் ஃபஸ்ட்டு காமன்வெல்த் போட்டி வந்து நடந்துச்சு. இது வந்து 3rd லார்ஜஸ்ட் ஈவெண்ட். ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஈவெண்ட் எதுன்னு கேட்டால் ஒலிம்பிக் போட்டி, 2வது எதுன்னு கேட்டால் ஆசிய போட்டி, 3வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் போட்டி. சரிங்களா? இதுதான் 3rd லார்ஜஸ்ட் ஈவெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த காமன்வெல்த் போட்டியில் இந்தியா எப்போ பங்கெடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது காமன்வெல்த் போட்டி.
இது வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் வந்து நடந்துச்சு. சரிங்களா? 2வது காமன்வெல்த் போட்டி வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் நடந்துச்சு. இங்கே வந்து இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு காமன்வெல்த் போட்டி வந்து பார்த்திங்கன்னா 1930 ஹமில்டன் நடந்துச்சு. 2022 காமன்வெல்த் போட்டி எங்கே நடந்துச்சுன்னா பிர்மிங்கம், அதாவது இங்கிலாண்டில் நடந்துச்சு. சரிங்களா? 2022 இப்போ லேட்டஸ்ட்டாக காமன்வெல்த் போட்டி வந்து இங்கிலாண்டில் பிர்மிங்கம் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. ஓகேங்களா? 2026 விக்டோரியா அப்படிங்கிற இடத்துல நடக்க போகுது, அதாவது ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்னதாக இதில் உள்ள இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்தாலே நீங்கள் போதும். சரிங்களா? காமன்வெல்த் போட்டியை பொறுத்த வரைக்கும் திருப்பி நான் ஞாபகப்படுத்துகிறேன், 4 வருஷத்துக்கு ஒருத்தர் நடக்கும். ஃபஸ்ட்டு போட்டி கனடாவில் ஹமில்டன் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. இதில் வந்து இதுதான் 3rd லார்ஜஸ்ட் ஈவெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இதில் 2வது காமன்வெல்த் போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா லண்டனில் நடந்துச்சு. அங்கே தான் இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. அதாவது 2வது காமன்வெல்த் போட்டியில் தான் இந்தியா பங்கு பெற்றுச்சு. அது எங்கே நடந்துச்சு அப்படின்னா இங்கிலாந்து, அதாவது இங்கிலாந்தோட தலைநகரம் லண்டனில் நடந்துச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹமில்டன், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து 2022 வந்து பார்த்தீங்கன்னா 2022 இங்கிலாண்டில் நடந்துச்சு. 2026 எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஓகே, இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. ஆஸ்திரேலியா விக்டோரியா அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. சரிங்களா? ஏஷியன் கேம்ஸை டைம் இருக்கிறனால ஏஷியன் கேம்ஸை நான் தெளிவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதை சொல்லிடுறேன். ஆசிய போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆசியாட் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இது வந்து 2வது லார்ஜஸ்ட் மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட்டு. இதை யார் ரெகுலேட் பண்ணுறா அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஏஷியா ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஏஷியா. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா OCA அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் ரெகுலேட் பண்ணுறாங்க. இது யார் வந்து அங்கீகாரம் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி, சர்வதேச ஒலிம்பிக் ஆணையம். இவங்க தான் வந்து இதை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இதனுடைய மோட்டோ என்ன அப்படின்னா எவர் ஆன்வர்ட் அப்படிங்கிறது இதனுடைய மோட்டோ. 2026 அடுத்து எங்கே நடக்க போகுது ஆசிய போட்டி அப்படின்னா ஜப்பானில் நடக்க போகுது. ஓகேங்களா? ஜப்பானில் நடக்க போகுது. நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மிக முக்கியமாக கிரிக்கெட் வேர்ல்டு கப் சம்மந்தப்பட்ட அனைத்து வித இன்ஃபர்மேஷனையும் பார்க்கலாம்.